இந்நாள் சாம்பல் புதன்கிழமை என்று நாவ அதை ஆசரித்து வந்துடும். சாம்பல் புதன்கிழமை என்பது ஏன? சாம்பல் புதன்கிழமை என்பது நவ கடவுளுக்கு முன்பாக வந்து நவ பாவங்களுக்காக நாவ மனம் திரும்புவதற்கும் நவளை குறித்து நாவ உணர்வதற்கும் ಒಂದು ಕೊಡಪಡக்கூடிய ಒಂದು வாய்ப்பாக இருத்த ನಾವ ಈ ಮಣ್ಣಿಲಿದ್ದು ತೋಂಟ್ರಿದೋ ಈ மண்ணுக்கே நாவ திரும்புவோம். ஆனால் நவ சரீரம், நவ ஆவி, ஆத்துமா நவ தேவனுக்குள்ளாக எனப்பட்டு படைக்கப்பட்டது. நவ தேவன் ஒவ்வொரே ஆவியாகவும் சரீரமாகவும் மாம்சமாகவும். ஆனால் நாவ பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட நிலையிலே பூமியின் மண் நவளை மோசப்படுத்தியிருந்தது. அதனுடைய தன்மைகளை நாவ பிரதிபலித்தோம். தேவன் அவளுக்கு அவருடைய சரீரத்தையும் அவருடைய ஆவியையும் அவருடைய ஆத்மாவையும் கொண்டார். அவரை போலவே நவளை உருவாக்கினார். நாவ அவரை போலவே எதிரும். ஆனா மண்ணின் தன்மை பூமியில நவ தேவன் அவளை படைத்த காரியம் ஆனது இருண்ட ஒரு கோலம். இது ஒரு இருளான ಒಂದು கோலமாக பூமி. நவ ஆண்டவர் அதற்கும் மேலாக உன்னதத்திலே வாசமாயிருப்பவர், பரலோகத்திலே வாசமாயிருப்பவர் பூமிக்கு இறங்கி வந்தார். அவரிடத்திலே ಒಂದು துளியும் இருள் இல்லை. அவரிடத்திலே அவர் இறக்கூடிய ஆலோகம் பரலோகத்திலே வெளிச்சம் மாத்திரத்தா இருக்கும். அதுல இருளே இல்லை. ஆனா லோகத்துல பூமியில இந்த பூமியில மண் இருந்து இது ಒಂದು ಲ್ಯಾಂಡ್. ஆனா இதுல இருள் மாத்திரத்தா இருந்தது. இருளிலே அவர் வந்து ನೋಡಿட்டு இதை பண்படுத்தி நாவ மனுஷனை உருவாக்கலாம், ஆணும் பெண்ணுமாக தோற்றுவிக்கலாம் தேடு அவர் மனுஷனை உருவாக்கினார். மண்ணை எத்தி மண்ணினாலே தன்னுடைய சாயல் தான் தேவன் எப்படி எத்தை பிறையோ அதே சாயல்ல தேவன் மனுஷனை என்ன பண்ணினார்? உருவாக்கினார். அதுக்கப்புறம் அவருடைய ஜீவ சுவாசத்தை நவ நாசியில ஊதி நாவ ஜீவாத்மாவாக்கி நாவ சரீரத்திலும் ஆவியிலும் இன்றைக்கு அவருக்குள்ளாக நாவ நிற்கிறோம். இதிரோம், ஜீவிச்சிரோம், அசைதிரோம், எல்லாமே நாவ பண்ணிடுறோம். ஆனா நாவ உருவாக்கின தேவனுடைய தன்மையை பிரதிபலித்தோமா? அதை இந்த நோடுவாள நாவ பிரதிபலிக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. நாவ இருண்ட லோகத்தினுடைய தன்மையை நவ சரீரத்திலே தன்மையை மண்ணான அழிவின் தன்மையை இருளின் தன்மையை நவக்குள்ளே இத்தத்து தேவனுடைய தன்மை நவளுக்குள்ளே இத்தத்து இதில் நாவ தன்மையை தேவனுக்கு முன்பாக காட்டியிருಬೇಕು, உருவாக்கியவருக்கு முன்பாக காட்டியிருಬೇಕು. நாவ இருளின் தன்மைகளை காட்டிதோம், மண்ணின் தன்மைகளை காட்டிதோம். அதனால தேவன் என்ன பண்ணிதார்? நீ மண்ணிலிருந்து எத்தி உன்னினை நன்னை போலவே நன்ற சாயில உருவாக்கினாலும் நீ மண்ணின் தன்மையே நன்ன வெளிப்படுத்தினாலே நீ மண்ணுக்கே வாய்ந்துட்டான். இருளின் அந்தகாரம் எப்பேற்பட்டதாயித்த, இருளின் நடபடிகள் எத்தித்த, அதுல ஏன ಒಂದು சத்தவித்த, அதுல ஆபத்து ಇತ್ತ, அதுல ಏನತ್ತ ஐயோ ஐயோந்தேடு சத்தவித்தின்னு ஏழுற நரகத்துல எல்லாம் அதுதான் சத்தம் இருக்கு. அதுல பூமியில இயேசு பேர் ஐயோ 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 பார்த்தீந்தேடு ஏடுப்புற. நம்ம வாழ்க்கையில நாவளும் கஷ்டப்பப்பால ஐயோ ஐயோ அத்தீந்தேடு எடுத்துரும்.
ஸோ தேவன் அவளை தன்னுடைய இஷ்டத்துக்கே விட்டுட்டார். நீ நனக்கு கீழ்ப்படியாத நிலைமையிலே இருளின் அதிபதியானவனை நீ தெரிந்து கொண்டாய். அவனுக்கு கீழ்ப்படிந்து பாவத்திலே தெரிந்து கொண்ட நிலைமையிலே நீ மண்ணாய் இருக்கிறாய், இம்மண்ணுக்கே திரும்புவாய் இந்த இட்டார். அப்ப அதுல அவளுக்கு கொடுக்கப்பட்ட ಒಂದು வாழ்க்கையின் ஜீவியம் தேவனால் ಮಾತ್ರವೇ ಕೊಡಪಟ್ಟಿದೆ. ಈ ಜೀವಿತಲೆ ஈடேறப்பெறಬೇಕು. தேவன் ಒಂದು ದೊಡ್ಡ திட்டத்தை அவளுக்காக அதுக்கப்புறம் பண்ணினார். அதே மனுஷர்களை கூட அவர் விரும்பவில்லை. தானே மனுஷரூபமாக பூமிக்கு வந்தார். அவளுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை, எல்லா உலகத்துல பாவ அக்கிரமங்களுக்கு தண்டனை இல்லாமல் இத்தையா, எல்லாத்துக்குமே தண்டனை இத்த. பாவங்களுக்கும் தண்டனை உறுதியாயித்த, கீழ்ப்படியாமைக்கும் தண்டனை உறுதியாயித்த. எது தப்பு எது சரி அதைந்தேடு நாவ அறிந்து தாத்திரம். நிலைமையில நாவ சரியானதை நோடி நடைபேக்குதா நவ கட்ட தன்மையே இல்லை. நாவ தவறானவர்களாய், கீழ்ப்படியாதவர்களாய், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இத்தோம். அவருடைய ஒந்தே பேரான குமாரனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே ஊட்டி நவ பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நவளை ஏற்றுக்கொண்டு அவருடைய சரீரத்திலே நவளை இணைத்தார். அதற்காக அது சிலுவை வரைக்கும் போக வேண்டியதாயிடுத்து. சிலுவையில் அவர் நவளுக்காக தௌத்தம் சிந்த வேண்டியதாயிடுத்து. அவர் நவளுக்காக சிந்தி நவளுக்காக மரணத்தை அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். தேவனுக்கு மரணமில்லாத தேவன், அவருடைய குமாரனுக்கு மரணம் என்பது இல்லை. ஆனால் மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையை கொண்டார். நாவும் மனம் திரும்பவேக்கு ஈபு அசாமல் புதன்கிழமை என்று அதை நினைவு கூறும்படியாக நாங்கள் பாவிகள்தான். ஆண்டவரே, நாங்கள் இம்மண்ணிலிருந்து நின்னாலே உருவானவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், இருண்ட லோகத்திலே தோன்றியவர்கள், நின்னாலே தோற்றுவிக்கப்பட்டவர்களாயிட்டாலும் என்ற தன்மையை காட்டாமல் இருளின் இலோகத்தினுடைய தன்மையை, இம்மண்ணின் தன்மையை காட்டி நாங்கள் மண்ணுக்கே போகக்கூடியவர்களாயிக்கிறோம். ஆனாலும் நின்ற திருக்குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நாங்களுக்கு ரட்சிப்பித்த, நாங்களுக்கு வாழ்வித்த, அது நித்திய ஜீவன் வரைக்கும் இத்த என்பதை அறிந்து இந்நாளிலே நின்ற திருக்குமாரன் நாங்கள் பாவங்களை, நாங்கள் அசுத்தங்களை, நாங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அவர் சிலுவை பாதையை நோக்கி போவால அவருக்கு கடும் துன்பங்கள் ஏற்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து நாங்களை மனம் திரும்புகிறோம். நாங்கள் சிலுவையை ஆண்டவரே என்ற திருக்குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றி நடந்ததை போலவே நாங்கள் சிலுவையை நாளிலே நாங்கள் கையிலே ஏற்றி கொண்டு நாங்கள் நடக்கிறோம். தேவனே, நாங்களை நினைவு கூர்ந்தருளும். பாவியாயி நாங்கள் மீது கிருபையாயிருந்தருளும். நாங்கள் மனம் திரும்பும்படியாக நாங்களுக்கு வாய்ப்பை மீண்டும் கொட்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நின்ற திருக்குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாங்களும் ஏற்றோம். ஆண்டவரே, இச்சிலுவையை நீர் எல்லா நிலையிலும் நாங்கள் பாவங்களை போக்கும் வழியாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதிலே நாங்களுக்காக மரணமடைந்ததை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். நீர்தாமே இத்திருவசனங்களை நாங்களுக்கு ஆசீர்வதித்து கொண்டருளும். நாங்கள் ஆண்டவரே, நாங்களை நினைக்குள்ளாக கிட்டி சேர்த்தருளும். இளைந்த நாட்களை நாங்களோடு கூட தொடர்ந்து தருளும். 40 நாட்கள் அளவும் இவ்வுலகுல நினைத்து ஆசரித்து மக்கள் அதிகமாய் 2 நாள் ஆசரித்து ஆண்டவரே உபவாசம் என்னும் எவ்வளவோ காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் நன்னை பொறுத்த வரைக்கும் நன்னை ஃபாஸ்டிங்கே நீர் பண்ணக்கூடாதுன்னு தேடு. இப்பகுதியில் இந்நிலத்தின் பகுதியிலே ஃபாஸ்டிங் நான் பண்ண முடியாது என்ற நிலையில் இருந்தாலும் நானும் அவ்வப்பொழுது 5 நாட்களிலே ஃபாஸ்டிங் நானும் பின்பற்ற நீர் கிருபை செய்தருளும்.
தொடர்ந்து 7 நாட்களில் 40 நாட்களவும் நாங்களே எனக்குள்ளாக வைத்து ஆண்டவரே நாங்கள் சரியாகும் வரைக்கும் நாங்கள் எனக்குள்ளாக சரியான முறையிலே வப்பதற்கும் ஆண்டவரே உதவி செய்தருளும். இயேசுவின் நாமமுல ஆமீன்.